வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கா மற்றும் குண்டா ஜார்க்கண்ட்? டோலு குனிதா மற்றும் குட்டார் எந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா? ஜவாரா மற்றும் செலார்கி எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? போவாடா எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஐமோல், குக்கி, சிறு, மரம் மற்றும் பைட். சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா நானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா, பஜபாஸ்கரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. கன்னடா நாட்டுல இருந்து நாம மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 46ல சொல்லியிருக்காங்க. பாகல் பாந்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி 1825 இருந்து 35 வரைக்கும் கரம்ஷா தலைமையில நடந்துச்சு. பீகார்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மதுஸ்ராவணி, சாமோ சாக்கோவோ, ஜிவிட் புத்ரிகா. போகராஜு பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் வரலாறுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022 ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் 2021, ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020, PM அன்னதாதா ஆயி சன்ரக்ஷன் அபியான் 2018, சட்டாட் திட்டம் 2018, மிஷன் சாகர் திட்டம் 2020. பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆரிஃப் முகமது கான். 2024 சந்தோஷ் டிராபி தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவின் முதல் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? மெரினா தேசிய பூங்கா, ஜாம்நகர். எந்த வங்கி ஹர்கர் லக்பதி டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? SBI. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸின் அடிப்படை ஆண்டை திருத்த யாருடைய தலைமையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டது? ரமேஷ் சந்த். BCCIயின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? தேவஜித் சைக்கியா. பில்கிஸ் மிர் பாரிஸ் ஒலிம்பிக் ஜூரியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் செஃப்டி மிஷன் ககன் நரங். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் மோக்சி நக்வி. பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் 2024க்கான செஃப்டி மிஷன் சத்யபிரகாஷ் சங்வான். 2024 கங்காதர் தேசிய விருது பெற்றவர் யார்? பிரதிவா சத்பதி. அனில் பிரதான் ரோகிணி நையர் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. அலி அபு அவாத் மற்றும் டேனியல் பேரன் போயின் இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க 2023. நரேந்திர மோடி டாக்டர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி பரிசு. மரிய விக்டோரியா ஜுவான் ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது. ஜஸ்டின் கவுர் டர்னர் பரிசு. சபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான். சனம் நியாஸ் தனஸ்தா ராஜா மான்சிங் தோமர் சம்மான். ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. 2025 கொக்கோ உலக கோப்பைக்கான சின்னம் எது? சின்னம் அப்படின்னா மேஸ்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜஸ் மற்றும் தாரா. சாச்சா சௌதரி நமாம கங்கா திட்டத்துடைய சின்னம். அஷ்டலட்சுமி கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு 2024 சின்னம். குடியா பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி 2024க்கான சின்னம். 38வது தேசிய விளையாட்டு 2025க்கான சின்னம் மௌலி. பிரிங் இட் ஆன் தி இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தீபா மாலிக். ஷாட்புட் வீராங்கனை தீபா மாலிக் தான் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. DK ஹரி மற்றும் ஹேமா ஹரி தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. பாப் உட்வர்ட் போர். MK ரஞ்சித் சிங் உலகின் மலை பாலூட்டிகள். தேவேந்திர குமார் தோதாவத் மா அம்மா. ராமச்சந்திர குகா இயற்கையோடு பேசுவது. அமிதாப குமார் என் அன்புக்குரிய வாழ்க்கை. மாணிக் கோட்வால் ஹிக்ஸ் போசானுக்கு அப்பால். தினேஷ் ஆக்ரா தலை லாமாவின் மகிழ்ச்சிக்கான ரகசியம். செய்திகளில் பார்த்த மீர்கேட் ரேடியோ தொலைநோக்கி எந்த நாட்டில் உள்ளது? தென்னாப்பிரிக்கா. மீர்கேட் அப்படிங்கிற தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க தென்னாப்பிரிக்கா நாடு.
பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பெயர் ஸ்ட்ராம்பிலியன்ஸ் குந்தியானா. சித்தேஸ்வரி கோவில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. நச்சு எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் நோய், அதை லைல்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் எந்த இடத்துல மனித உடம்புல எந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னா தோல். பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா ரீசெண்டா இது தோல்வியில முடிஞ்சிருச்சு. புனர்சாங்சு நீர்மின் திட்டம் பூட்டான் நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுபார தொலைநோக்கிய ஜப்பான் நாடு ரீசெண்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2024 கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டனில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? லக்ஷயா சென். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கு. ஆசிய அண்டர் 15 ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை தன்வீத் பத்ரி ஜெயிச்சிருக்காங்க. பெல்ஜிய சர்வதேச பேட்மிண்டன்ல பெண்கள் ஒற்றையர் பிரிவுல அன்மோல் கர்ப் ஜெயிச்சிருக்காங்க. ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த் 2024 ஹாங்ஸோ ஓபனில ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023.